சட்டமன்றத்துல லா அண்ட் ஆர்டர் பத்தி கேள்வி கேட்டா பதில் சொல்ல வேண்டிய மெயின் ஆள் எஸ்கேப். முதலமைச்சர் எங்கயா சிஎம் சீட்ல ஆளே இல்லாம மத்த அமைச்சர்கள் பதில் கொடுத்து மடை மாத்தனா அதுக்கு பேர் ஜனநாயகமா? அதுலயும் சொல்லவே வேணாம். நம்மளுடைய முதல் போட்ட முதலமைச்சர் ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்றாரு? அங்க 57 பேர் இருக்காங்க, நாங்க எந்திரிச்சோம்னா அவங்க பேசவே முடியாது. அடங்கப்பா, ட்ரால் மெட்டீரியல் அன்லாக் ஆகி இருக்குது. மக்களோட பிரச்சனைக்கு சட்டமன்றத்துல பதில் சொல்றதுக்கு திராணி இல்லாம இப்படி எல்லாம் மிரட்டல் விடுக்குது. ஆனா எதிர்கட்சி வரிசையில இருக்க திமுகன்றத ஆதவ் அர்ஜுனா மறந்துட்டாரு. ஆளுங்கட்சி திமுகவை யாராலையும் சமாளிக்க முடியும், எதிர்கட்சி திமுகவை ஜெயலலிதாவாலே சமாளிக்க முடியாதுன்றது ஆதவ் அர்ஜுனாக்கு வரலாறு படிச்சு பார்த்தாதான் தெரியும். போதைப்பொருள் புழக்கத்தை காட்டி கொடுத்த மாணவர்களான அமுதன் மற்றும் திருவெற்றியூர் தனுஷ கொடூரமா வெட்டி சாச்சிருக்குது போதை கும்பல். ஆனா தாயக அரசு என்ன சொல்லுது? பழைய ஆட்சியிலும் தான் ரேப் நடந்துச்சு, கொலை நடந்துச்சுன்னு வாதாடுது. அவங்க ஆட்சியில இதெல்லாம் அதிகம் நடக்குதுன்னு சொல்லிதானே நீங்க ஊர் ஊருக்கு போய் பிரச்சாரம் பண்ணி பரப்புரையை செஞ்சு மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தீங்க. உங்க ஆட்சியில 100 நாள்ல இவ்வளவு கொடூரங்கள் நடக்குதுன்னா அதுக்கு பதில் சொல்றதை விட்டு வெட்டியே வாதாடுறது எதுக்கு? ஆதவ் அர்ஜுனா இப்படி பேசுறதுக்கு பேரு பதில் கிடையாது, சிடிஎஸ், அதாவது கிரைம் டிஃபென்ஸ் சர்வீஸ் அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, உண்மையை சொன்னா விஜயோட டிவிகே கவர்மெண்ட் அப்படின்றது கிரைம் டிஃபென்ஸ் சர்வீஸ் கவர்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். இந்த செய்திகள் குறித்து இந்த வீடியோல முழுசா பேசுங்க. மறக்காம மை சென்னை 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய, இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்ய மறக்காதீங்க தோழர்கள். மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களை, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடக்கிற கூத்துகளை பார்த்தா ஒவ்வொரு அரசியல் அறிவுள்ள, அரசியல் புரிதல் உள்ள ஒவ்வொரு சாமானிய மனிதனுக்குமே ரத்தம் கொதிக்கதான் செய்யுது. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எழுந்து கோவை அமுதனுடைய படுகொலை அப்படின்றது, கோவை மாணவன் அமுதனுடைய கொலை குறித்து கேள்வி எழுப்பினாக்கா அதுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு இது கொலை இல்ல கோஷ்டி மோதல் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டியா ஊழ உதார் விடுறாரு. இது மோதல் இல்ல, இது திட்டமிட்ட படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உறவுபூர்வமா தன்னுடைய வாதத்தை முன் வச்சு கோஷ்டி பூசல்னாக்கா அந்த பக்கமும் 10 பேர் இருக்கணும், இந்த பக்கமும் 10 பேரா குறைஞ்சது இருந்து மோதிக்கிட்டதான் அது கோஷ்டி பூசல். ஆனா இங்க ஒரு மாணவனை 10 பேர் 15 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்களே, இதுக்கு பேர் கோஷ்டி பூசலா அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. ஆனா இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய காவல்துறையை கையில வச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அங்கிருந்து சட்டமன்றத்திலிருந்து எஸ்கேப் ஆகி இந்தியா டுடேவோட நிகழ்ச்சியில போய் கலந்துகிட்டாரு. மிஸ்டர் விஜய், சட்டம் ஒழுங்கு உங்க டிபார்ட்மெண்ட் தானே, போலீஸ் உங்க டிபார்ட்மெண்ட் தானே, நீங்க தானே அதுக்கு பதில் சொல்லணும். 4 நாளைக்கு முன்னாடி இது குறித்து கேள்விகள் பேசப்படும் சொல்லிட்டு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு விவாதிக்கப்படும் சொல்லிட்டு சபாநாயகர் அறிவிச்சதுக்கு அப்புறமேட்டும் நீங்க சட்டமன்றத்தை புறக்கணித்துட்டு அந்த தனியார் தொலைக்காட்சியோட நிறுவனத்துடைய அது முக்கியமான பிரச்சனை, அது உங்க துறை சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு பதில் சொல்றதுக்கு பயந்துட்டு போய் அந்த தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்துடைய நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? சரி, அங்கேயாவது போய் பேசுனீங்கன்னா அதுவும் கிடையாது. சும்மா பொம்மை மாதிரி போயிட்டு பொம்மை மாதிரி வர்றதுக்கு நீங்க எதுக்கு அதுக்கு போகணும் அப்படின்ற கேள்விதான் இருக்குது. இப்பவும் கேட்கிறோம், மிஸ்டர் விஜய், சட்டம் ஒழுங்கு காவல்துறை உங்களுடைய டிபார்ட்மெண்ட் தானே. சன்செட் ஜிவி மாதிரி அந்த பக்கமே திரும்பி பார்க்காம எஸ்கேப் ஆகி ஓடுனீங்கன்னா கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா சாமானிய மக்கள் கூட? நோ கேப் சிஎம் விஜய் சார், யூ ஆர் டோட்டலி AFK in the assembly. That means away from the keyboard in the assembly. ஏற்கனவே சொன்னது போல எதிர்கட்சிகள் 5 நாளைக்கு முன்னாடியே கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு நீங்க சீட்ல இல்ல. ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன், கில்லி சரத், சிடி நிர்மல்குமார்னு சொல்லிட்டு உங்களுடைய சைடு கிக்ஸை இறக்கி விட்டு உருட்டினா நாங்க நம்பணுமா? bro, where is the CM? bro, why is he hiding behind the proxies? மக்களோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்ககிட்ட கேள்வி கேட்டா நோ கமெண்ட்ஸ், ஒன்லி ஃபிளக்ஸ் தானா? இதுல இந்த சட்டமன்ற நிகழ்வுக்கு முன்னாடியே முதல் நாள் இரவே அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனாவும் ராஜ்மோகனும் திருவேற்றூர் தனுஷ் வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து தலைதெறிக்க ஓடின ஃபுட்டேஜ் மக்கள் பார்த்து ஸ்காரி துப்புறாங்க. சட்டமன்றத்துக்கு முதல் நாள் நைட்டு அமைச்சர்கள் ராஜ்மோகனும் ஆதவ் அர்ஜுனாவும் திருவெற்றியூர் தனுஷோட வீட்டுக்கு போறாங்க. ஆனா அங்க மீடியாவுக்கு அனுமதி கொடுக்கல, சொந்தக்காரங்களுக்கு அனுமதி கொடுக்கல. வெளியே வந்தது அங்க இருக்கிற மக்கள் எங்க ஏரியால போதைப் பொருள் புழக்கம் அதிகமா இருக்கு, எங்க பசங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பதில் சொல்லிட்டு போங்கன்னு ஆவேசமா கேள்வி எழுப்புறாங்க. ஆனா நம்மளுடைய வீராதி வீர சூராதி சூர அமைச்சர்கள் என்ன பண்ணாங்கன்னா பதில் சொல்லாம அவங்க கார்ல ஏறி வேகமா ஓடுறாங்க. பொதுமக்களும் அவங்களுடைய கார்களை துரத்துற அளவுக்கு போயிருக்கிறாங்க. மக்கள் கிட்ட பதில் சொல்ல முடியாம ஓடுனவங்க அடுத்த நாள் சட்டமன்றத்துக்கு என்ன சொல்றாங்க? நாங்க போனோம், கல்லறைக்கு இடம் ஒதுக்கி கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. யோ, பாதுகாப்பு கேட்கிறவனுக்கு கல்லறை கட்டி கொடுக்கிறது தான்
உங்க விஜயோடைய ஸ்மார்ட் கவர்னன்ஸா? இதுல எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போதைப் பொருள் புழக்கங்கள் குறித்து கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியுமா? குறிப்பாக கில்லி சரத்துடைய ஐபிஎல் மேட்ச்ல அவர் வார்த்தையை நுணுக்கின அந்த விதத்தை வந்துட்டு புலகாயுதப்பட்டு அது குறித்து கேள்விகள் எழுப்பும் போது நாங்க பேச ஆரம்பிச்சா 800 கோடி ரூபாய் ஊழல் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் கதை விட்டுக்கிட்டு இவங்க கேட்ட கேள்விக்கு சம்பந்தம் இல்லாம பதில் சொல்றாரு. அந்த கேஸ் வந்துட்டு கோர்ட்ல இருக்கு, கோர்ட் அந்த வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருக்குது. உங்களை சட்டமன்றத்துல விசாரிங்கன்னு யாரும் சொல்ல கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன கேட்டாரு? அமைச்சர் கில்லி சரத் அந்த ஐபிஎல் மேட்ச்ல ஒரு மாத்திரையை நுணுக்கினது விஷயமாக விசாரணை நடத்தப்பட்டதான்னு கேட்டாக்கா ஆமான்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லன்னு சொல்லணும். இல்லைன்னா கில்லி சரத் ஏன்னு சொல்லிட்டு தான் மேல தவறு இல்லைனாக்கா நான் எந்த விதமான அறிவியல் பூர்வமான பரிசோதனைக்கு டெஸ்ட்டுக்கு ரெடி, என் பிளட்டை எடுத்து எப்படி வேணா டெஸ்ட் பண்ணுங்கன்னா சொல்லணும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் என்னோட ட்ரேசஸ் வந்துட்டு போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட ட்ரேசஸ் ஆகட்டும், எந்த ஒரு ட்ரேசஸையுமே நாம வந்துட்டு பிளட் ப்ரொஃபைல் செக் மூலியமா கண்டுபிடிச்சு ஈஸியா எடுத்துடலாம். அப்படி இருக்கு. அவங்க ரத்த பரிசோதனை மூலியமா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சு எடுத்துடலாம். அது எத்தனை வருஷம் பழக்கம் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அப்படி இருக்கும்போது ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு சயின்ஸ் வந்துட்டு வளர்ந்துருக்கு, மெடிக்கல் சயின்ஸ் ரொம்ப அட்வான்ஸா வளர்ந்துருக்கு. அப்படி இருக்கும் போது இந்த பரிசோதனைக்கு தாம் உட்பட தயார் அப்படின்னு சொல்லியிருந்தான்னா கில்லி சரத்துக்கு நேர்மைன்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லலாம். அவர் மேல ஆனா அவர் என்ன சொல்றாரு? 800 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவாதத்துக்கு சம்பந்தப்படாத விஷயங்களை பேசிட்டு இருக்கிறாரு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா வாலண்டியர் அவரே சொல்றாரு, போன கவர்மெண்ட்ல தான் அது நடந்தது, அப்ப உங்க கவர்மெண்ட் தான் அதை வித்துதா அப்படின்னு கேள்வி கேட்கும் போது ஆமா நான் அந்த வஸ்துவை பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஓப்பனா ஒத்துக்கொண்ட மாதிரி தான் அவருடைய உளறல் வந்துட்டு இருந்தது. வெளிப்படையா சொன்னாக்கா ஒரு மாத்திரையை நுணுக்குனாரா இல்ல எந்த பவுடர் நசுக்கினாருன்றது குறித்து அவரே உண்மையை ஒப்புக்கொண்டது போலதான் சட்டமன்றத்துல அவருடைய பேச்சும் இருந்தது. அதுக்கு அப்புறமேட்டு தான் பாத்தீங்கன்னாக்கா அண்ணன் KN நேரு வந்துட்டு பார்த்தேன், ஏப்பா நீ நுணுக்குனது என்ன பதில் சொல்லு, நீ நுணுக்குனது உண்மையா இல்லையா, நுணுக்குனது என்னன்னு சொல்லு ஓப்பனா உடைச்சு விட்டாரு சபாநாயகர். அதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னாக்கா அவருடைய பதவிக்கு தகுந்த மாதிரி இந்த விஷயத்த வந்துட்டு பேசணும்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு ஒதுக்கி வச்சு அடுத்த விவாதத்துக்கு தயாராகிட்டாரு. உண்மையை சொன்னாக்கா இந்த விஷயம் குறித்து பேசின உடனே தாவேகா குரூப்பால வந்து பாத்தீங்கன்னா சகிச்சுக்கவே முடியல. ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் காப்பாத்திகளை குறியா இருந்ததோடு இது குறித்து கேள்வி எழுப்பின எதிர்கட்சிகளை மிரட்டுற விதத்துலதான் எல்லா விஷயத்தையும் பண்ணாங்க. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா தாவேகா அமைச்சருடைய விவாதம் வந்துட்டு ரொம்ப மோசமா இருக்குது, கேட்ட கேள்விகளுக்கு சம்பந்தம் இல்லாம பதில் போயிட்டு இருக்கு, இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கொடுமையா இருக்குன்னு அவரும் ஆவேசமா பேசுறாரு. உண்மையை சொன்னா குற்றவாளிகளை காப்பாத்துறதுக்காகவே இவ்வளவு பெரிய ஹைபோதிசிஸ உருட்ட ஒரே கவர்மெண்ட் எதுனாக்கா நம்ம தாவேகா அரசா தான் இருக்கும். உண்மையை சொன்னா தாவேகா ஆட்சியில கல்லூரிக்குள்ள போதைப் பொருட்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மாணவனாவது இனிமேல் காட்டி கொடுத்தா அவனுக்கு கிடைப்பது பாதுகாப்போ பாராட்டோ கிடையாது, பதிலாக அவனுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் தான் அப்படின்றத மறைமுகமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சம்பந்தப்பட்ட கல்லூரி தாவேகா அரசுக்கு மிகவும் நெருக்கமான கல்லூரி அப்படின்ற விஷயங்கள்லாம் வெளிப்படையா இருக்குது. உண்மையிலே கோவை அமுதன் செஞ்சது என்ன? தான் கல்லூரியில் இருந்த போதைப் பொருள் பழக்கத்தை காட்டி கொடுத்தது. விளைவு 20 பேர் அவனை கும்பலா சேர்ந்து அடிச்சு கொள்றாங்க. கொஞ்சமா யோசிச்சு பாருங்க மக்களே, நாளைக்கு நம்ம வீட்டு பசங்க காலேஜுக்கு போய் இங்க போதைப் பொருள் விற்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு யாரா இருக்க முடியும்? அவங்க உயிருக்கு பாதுகாப்பு இருக்குமா? போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த தகவலை குற்றவாளிகளுக்கு கசிய விடுற அளவுக்கு இந்த தாவேகா ஆட்சியில போலீஸோட நிலைமை இருக்குது. போலீஸோட நிலைமை இருக்குதுன்னு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆதாரத்தோடு உடைச்சிருக்கிறாரு. ஆனா இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய முதலமைச்சர் எங்க போனாரு? இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா கரூர்ல ஒரு 3 வயசு சின்ன குழந்தைய பாலியல் வன்கொடுமை ஆளாக்க முயற்சி பண்ணவன போலீஸ் 3 நாள் ஆகி தேடி பிடிக்கல. ஆனா ஒரு பாட்டி தான் கையில அருவாளை எடுத்துட்டு போய் அந்த பொறுக்கிய 3வது நாளே நடு ரோட்ல வச்சு வெட்டி இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, பாட்டியால தேடி கண்டுபிடிக்க முடிஞ்ச குற்றவாளிய குற்றம் சாட்டப்பட்டவன போலீஸால பிடிக்க முடியல. அப்ப தமிழ்நாட்டுல காவல்துறைன்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா? தாவேகா ஆட்சியில இல்ல சிங்கப்பெண் படை தான் எங்க போச்சு? ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிறாங்களா சிங்கப்பெண் படையெல்லாம்? போலீஸ வச்சு காலேஜ் கேம்பஸ்குள்ள
ட்ரக்ஸை ஒழிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதும் ஒரு சைக்கலாஜிக்கல் அட்வைசரை கூட நியமிக்க உங்ககிட்ட பிளான் இல்ல. ஆனா சிங்கப்பெண் படையை போட்டோம்னு சொல்லிட்டு 20 நாளா ரீல்ஸ் மட்டும் போடுறது தெரியுது. அப்புறம் ஆளே இல்லாம எஸ்கேப் ஆக வேண்டியது. இப்ப சிங்கப்பெண் படையெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு யாருக்குமே தெரிய மாட்டாங்க. இதுக்கு பேரு தான் தாவேகா சோஃபா மாடலா. இப்ப தாவேகா அரசுக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் நாம சில முக்கியமான கேள்விகளை வைக்க வேண்டி இருக்கு. கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்படும் 5 நாளைக்கு முன்னாடியே அறிவிச்சதுக்கு அப்புறமேட்டும் சட்ட ஒழுங்குக்கு பொறுப்பான முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஏன் சட்டசபைக்கு அன்னைக்கு வரல? போதைப் பொருள் புழக்கத்தை காட்டி கொடுக்கிற மாணவர்களுக்கு தாவேகா அரசு தரக்கூடிய பாதுகாப்பு கல்லறை இடம் தானா? நாங்க 100 பேர் எழுந்தா அவங்க தாங்க மாட்டாங்கன்னு சட்டமன்றத்துல மிரட்டுற அமைச்சர்கள் பொதுமக்கள் கேள்வி கேட்டதும் ஏன் காரை எடுத்துட்டு வேகமா ஓடுனாங்க? குற்றவாளிகளுக்கு புகார் கொடுத்தவர்கள் குறித்த தகவல்களை கசிவிட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது ஏன் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படல? ஒரு பாட்டி கையில அருவாளை எடுத்து குற்றவாளி தேடி பிடிச்சு தண்டிக்க போற அப்படின்னு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்குதுன்னா இதுதான் தாவேகா அரசோட சட்ட ஒழுங்கு லட்சணமா? சினிமாவில அடிச்சு தூக்குன்னு சொல்லிட்டு டயலாக் பேசுறது ரொம்ப ஈஸி மிஸ்டர் விஜய். ஆனா நிஜ வாழ்க்கையில மக்கள் உங்களை அடிச்சு தூக்குற காலம் வெகு தொலைவுல இல்ல. நண்பர்களே, சட்டமன்றத்துல எதிர்கட்சியோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம ஓடுன்னு சொல்லிட்டு முதல்வர் விஜய் ஓடி போனது சரியா அப்படின்றது குறித்து உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்க தோழே. இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்ய மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.